தமிழ் புக்ஸ் இன் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நான் உங்களுக்கு 2021ஆம் ஆண்டின் டீப் என்ற நாடகம், மர்மம், அறிவியல் புனைகதை திரைப்படத்தை காண்பிப்பேன். டாக்டர் கோட் அணிந்த ஒரு இளைஞன் ஒரு கட்டிடத்தின் கூரையில் அரை மயக்கத்தில் நிற்கிறான். கீழே உள்ளவர்கள் அவரை குதிக்க வேண்டாம் என்று கெஞ்சுகிறார்கள். ஒரு போலீஸ் அதிகாரியும் மற்றவர்களும் படிக்கட்டுகள் வழியாக ஓடுகிறார்கள். சரியான நேரத்தில் அவரை அணுகுவார்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் போலீஸ் அதிகாரி கூரையின் கதவை திறந்தவுடன் அந்த நபர் வெளியேறி தரையில் விழுந்தார். இந்த படம் திடீரென மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு வகுப்பிற்கு நகர்கிறது. அங்கு பேராசிரியரும் முதல்வர் நிச்சாவும் தூக்கமின்மை பற்றி வகுப்பு நடத்துகிறார்கள். பொதுவாக மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றால் இந்த நிலை எவ்வாறு ஏற்படுகிறது மற்றும் பெரும்பாலான நிகழ்வுகள் சில நாட்களுக்கு மேல் நீட்டிக்காது என்பதை அவர் விளக்குகிறார். ஆனால் கடுமையான அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளால் ஏற்படும் மருத்துவ தூக்கமின்மையின் அரிதான நிகழ்வுகளையும் அவர் குறிப்பிடுகிறார். மேலும் சில மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் வரை நீடிக்கும் 2 தூக்கமில்லாத இரவுகளுக்கு பிறகுதான் மூளை முழுவதுமாக சீர்குலைந்துவிடும். ஆனால் 3 தூக்கமில்லாத இரவுகள் கடுமையான குழப்பம் மற்றும் மயக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதை அவர் விளக்குகிறார். அந்த சந்தர்ப்பங்களில் மூளை யதார்த்தத்தை பற்றிய முற்றிலும் சிதைந்த உணர்வை கொண்டுள்ளது. மேலும் இது காட்சி மற்றும் செவிவழி மாயத்தோற்றங்களை ஏற்படுத்தும். சில நாட்கள் விழித்திருந்த பிறகு ஆய்வக முயல் தன்னிடம் பேசுவதை அவள் கற்பனை செய்தபோது அவள் படிக்கும் போது எப்படி மாயத்தோற்றத்தை அனுபவித்தாள் என்பதை பேராசிரியர் மாணவியிடம் கூறுகிறார். மாணவர்கள் சிரிக்கிறார்கள். கதை விரைவாக ஜேன் வீட்டிற்கு நகர்கிறது. ஜேன் ஒரு மருத்துவ மாணவி. அவர் தனது சிறிய சகோதரி ஜூன் உடன் தனது பாட்டியின் இடத்திற்கு சென்றார். அவர் தற்போது தூக்கமின்மையை அனுபவித்து வருகிறார். மேலும் அவர் ஒரு குறிப்பிட்ட இரவு வழக்கத்தை கொண்டுள்ளார். வீட்டிற்கு வந்த பிறகு அவள் வீட்டின் பூட்டுகளை வெறித்தனமாக சரிபார்த்து அதிகாலை 2 மணி வரை படித்து அதிகாலை 3 மணிக்கு மளிகை கடைக்கு சென்று பின்னர் காலை 7 மணி வரை தனது குடும்ப உணவகத்திற்கு உணவை தயாரிக்கிறாள். பின்னர் அவள் தனது வழக்கமான நாளை தொடங்கி இரவில் அதே வழக்கத்தை மீண்டும் செய்யும் வரை பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறாள். தூக்கத்தை தவிர்ப்பதன் மூலம் 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நொடி வீணாகாது என்று அவள் நினைக்கிறாள். ஜூன் கூட வெளிப்படையாக கவலை மற்றும் மன அழுத்தத்தில் உள்ளது. குறிப்பாக அவர் தனது சிறிய சகோதரி மற்றும் அவரது நோய்வாய்ப்பட்ட பாட்டியை கையாள்வதால். அவளது பாட்டி $728,155 அல்லது $22,432 அடமானத்திற்கு கடன்பட்டிருப்பதால் அவளுக்கு பணத்தேவை அதிகம். ஜேன் அனைத்து மன அழுத்தத்தையும் சமாளிக்க முடியாதது. அதனால் அவள் பேராசிரியை நிச்சாவிடம் சென்று மருத்துவ பள்ளியை விட்டு வெளியேற திட்டமிட்டிருப்பதாக அவளிடம் கூறுகிறாள். ஜேன் ஒரு சிறந்த மாணவி என்பதை நிச்சா அறிந்திருக்கிறாள். அவளை இழக்க விரும்பவில்லை. அதனால் அவளுடைய நிதி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழியை அவள் பரிந்துரைக்கிறாள். தூக்கமின்மை குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் ஜெர்மன் மருந்து நிறுவனமான வீமர் பெர்சனல் நிறுவனத்திடமிருந்து ஜேனுக்கு ஒரு வணிக அட்டையை வழங்குகிறார். மேலும் சோதனைக்கு உட்பட்டவர்களுக்கு நல்ல பணம் செலுத்துகிறார். அதே தலைப்பில் அந்த மாணவி தனது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்ததால் ஜேனின் தூக்கமின்மை பற்றி பேராசிரியருக்கு தெரியும். ஜேன் பணத்தால் ஈர்க்கப்படுகிறார். எனவே அவர் பரிந்துரையை விரைவாக ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் ஒரு சோதனை பாடமாக விண்ணப்பிக்கிறார். விரைவில் அவள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆராய்ச்சி பற்றிய விளக்க வீடியோவை பார்க்கும் நிறுவனத்திற்கு செல்கிறாள். விஞ்ஞானிகள் கிராடோனின் அறுவடை செய்ய விரும்புகிறார்கள். இது நம்மை விழித்திருக்க வைக்கும் மற்றும் தாலமஸிலிருந்து வெளியிடப்படுகிறது. மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளுக்கு சிகிச்சையளிக்க கிராடோனின் பயன்படுத்தப்படலாம் மற்றும் ஒரு நபர் விழித்திருக்கும் போது மட்டுமே வெளியிடப்படுகிறது. எனவே ஜேன் 2 நாட்களுக்கு தூங்குவதை தவிர்க்க வேண்டும். அறுவடை செயல்முறை ஆழம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் 3 நிலைகளை கொண்டுள்ளது.
உயர் மட்டத்தில் உள்ள பாடங்கள் நீண்ட நேரம் விழித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அதிக பணம் பெற வேண்டும். வீடியோ முடிந்ததும் வசதியின் இயக்குனர் டாக்டர் ஹான்ஸ் மில்லர் அறைக்குள் நுழைந்து கிராடோனின் அறுவடை செய்வதன் மூலம் மருந்து வணிகத்தில் புரட்சியை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். இல் பங்கேற்க மூளையில் இருந்து கிராடோனினை பிரித்தெடுக்கும் மைக்ரோசிப் உள்வைப்பு தேவை என்று அவர் ஜேனிடம் கூறுகிறார். ஜேன் 1,00,000 பாட்க்கு ஈடாக நிலை 1ஐ தொடங்க ஒப்புக்கொள்கிறார். இது சுமார் $3000 ஆகும். மருத்துவர் அவளது கழுத்தில் மைக்ரோசிப்பை வைத்த பிறகு அவளது மணிக்கட்டில் ஒரு கடிகாரத்தை சேர்ப்பார். அது அவளது இதய துடிப்பையும் அறுவடை செய்யப்படும் கிராடோனின் அளவையும் அளவிடும். கிராடோனின் அளவு 100 விழுக்காடு அடையும் போது அவள் மைக்ரோசிப்பை அகற்றும் வசதிக்கு வர வேண்டும். ஆனால் ஜேன் வெளியேறுவதற்கு முன் மருத்துவர் 2 விஷயங்களை பற்றி அவளை எச்சரிக்கிறார். முதலில், அவர் NDAவில் கையெழுத்திட்டதால் போட்டியாளர்களிடமிருந்து நிறுவனத்தை பாதுகாக்கும் ஆராய்ச்சியை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. இரண்டாவதாக, அவள் எந்த சூழ்நிலையிலும் 60 வினாடிகளுக்கு மேல் தூங்கக்கூடாது. அவள் அவ்வாறு செய்தால் மைக்ரோசிப் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அவளது இதயத்தை நிறுத்தலாம். அவள் தூங்கும் தருணத்தில் கடிகாரம் பீப் அடிக்கத் தொடங்கும். அதனால் அவளை சரியான நேரத்தில் எழுப்ப முடியும் என்பதால் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் அவளிடம் கூறுகிறார். பின்னர் ஜேன் வீட்டில் இருக்கிறார் மற்றும் அவரது இரவு வழக்கத்தை தொடங்குகிறார். நள்ளிரவு 2 மணியாகிவிட்டதாலும் அவள் ஏற்கனவே சலித்து உறங்கிவிட்டதாலும் நேரம் மெதுவாக செல்வது போல் தெரிகிறது. மேலும் அவரது கிராடோனின் அளவு 39 விழுக்காடு மட்டுமே. அவள் தூங்கும் பாட்டியை பார்க்க முடிவு செய்கிறாள். ஆனால் அவள் படுக்கையில் இருந்து எழுந்து தரையில் கிடப்பதைக் கண்டாள். ஜேன் பயப்படுகிறார். ஆனால் பாட்டி தனது பற்களை கைவிட்டு படுக்கைக்கு அடியில் தேடிக் கொண்டிருந்தார். ஜேன் நிம்மதியடைந்து சிரிக்கிறார். மேலும் பாட்டியின் நரம்புகளை அமைதிப்படுத்த மசாஜ் செய்ய செல்கிறார். திடீரென்று ஒரு கார் சத்தம் கேட்கிறது. அவரது சகோதரி ஜூன் தாமதமாக வீட்டிற்கு வந்து ஒரு மர்மமான பையனிடம் இருந்து லீப் பெறுகிறார். ஜேன் தன் சகோதரியை எதிர்கொண்டு தன் சகோதரி தூங்கிக் கொண்டிருப்பதை சந்தேகிக்கும் பையனை பற்றி கேள்விகளை கேட்கிறாள். அவர்கள் சண்டையிடும்போது ஜேன் தன் சகோதரியின் தொலைபேசியை தற்செயலாக உடைத்துவிட்டார். அதனால் ஜூன் கோபமடைந்து வெளியேறுகிறார். நிலை 1இன் 2ஆம் நாள் தொடங்கும். ஜேன் பல்கலைக்கழக கேண்டீனில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அவளது சக ஊழியர்களில் ஒருவரான வின் இல் இருந்து கடிகாரத்தை கவனித்து அவளை அணுகினார். வின் என்பது ஒரு கட்சி விலங்கு. அதனால் அவர் எப்போதும் விழித்திருப்பார். மேலும் இல் பதிவு செய்ய முடிவு செய்தார். அவர்கள் NDAவில் கையெழுத்திட்டதால் அவர்கள் ஆராய்ச்சியை பற்றி பேசக்கூடாது என்று ஜேன் அவரை எச்சரிக்கிறார். ஆனால் வின் மற்ற மாணவர்களும் அதில் எவ்வாறு அங்கம் வகிக்கிறார்கள் என்பதை விளக்குகிறார். பிரபல அழகு பதிவர் சின் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவரை காதலிக்கும் பிரபலமற்ற கேமர் பீச். விரைவில் மற்ற 2 மாணவர்களும் அவர்களுடன் மேசையில் சேர்ந்து ஆராய்ச்சியை பற்றி பேசத் தொடங்குகிறார்கள். பீச் நிறுவனத்தை பற்றி சந்தேகம் கொள்கிறார். குறிப்பாக அவர்கள் தூங்கினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பதால். ஜேன் அவர்களை விரைவாக நிராகரித்து அவர்கள் உயிர்வாழ விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர்கள் மிகவும் வித்தியாசமான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் நால்வரும் சமூக ஊடகங்களில் ஒருவரையொருவர் விரைவாக பிணைத்து சேர்க்கிறார்கள். மேலும் வின் ஜேன் மீது உணர்வுகளை வளர்த்துக் கொள்கிறார். எல்லோருடைய கடிகாரமும் கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டதால் அவர்கள் நிறுவனத்தில் ஒன்றாகச் சென்று தங்கள் மைக்ரோசிப்களை அகற்ற ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்கிடையில் எல்லோரும் தங்கள் வழக்கமான வாழ்க்கையை தொடர்கிறார்கள். சின் லைவ் ஸ்ட்ரீமிங்கை தொடங்குகிறார். ஜேன் வீட்டில் உதவுகிறார். பார்ட்டிகளில் வெற்றி பெறுகிறார். பீச் வீடியோ கேம்களை விளையாடுகிறார் மற்றும் சினை ஆன்லைனில் தண்டு வருகிறார். ஒரு நாள் மட்டுமே கடந்துவிட்டது. அவர்களின் கைக்கடிகாரங்கள் அனைத்தும் 100 விழுக்காடு ஆக இருப்பதால் அவர்கள் தங்கள் செல்லுகளை அகற்றிவிட்டு செலவழிப்பதற்காக நிறுவனத்திற்குச் செல்கிறார்கள்.
பீச் தனது விளையாட்டு அறையை மேம்படுத்துகிறார். வின் விலையுயர்ந்த கடிகாரம் மற்றும் மீன்வளத்தை வாங்குகிறார். சின் ஒரு அழகுக்கலை நிபுணரிடம் செல்கிறார். ஜேன் கடனில் ஒரு பகுதியை செலுத்துகிறார். பின்னர் அவர்கள் வேடிக்கை பார்க்கும் ஒரு பந்துவீச்சு சந்தில் சந்திக்கிறார்கள். அவள் டீ தொடங்கியதிலிருந்து யாரோ தன்னை பின்தொடர்வதை கவனித்ததாகவும் அது அந்த வசதியைச் சேர்ந்த யாரோ என்று சந்தேகிப்பதாகவும் சின் அவர்களிடம் கூறுகிறார். யாரும் அவளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மேலும் நிலை 2ஐ தொடரலாமா என்று அவர்கள் விவாதிக்கத் தொடங்குகிறார்கள். அனைவருக்கும் அதிக பணம் தேவைப்படுவதால் அவர்கள் ஆம் என்று வாக்களித்து செயல்பாட்டின் போது ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க ஒரு ஆன்லைன் குழுவை உருவாக்குகிறார்கள். அவர்கள் குழுவை அல்லாதது என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் நோன் என்ற வார்த்தை பிரெஞ்சு மொழியில் இல்லை என்றும் தாய்மொழியில் தூக்கம் என்றும் பொருள்படும். எனவே உண்மையான குழுவின் பெயர் தூக்கம் இல்லை. அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது ஜேன் தன் பாட்டியை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புறப்பட எழுந்தாள். மேலும் வின், சின் மற்றும் பீச் ஆகியவற்றை ஒன்றாக விட்டு செல்கிறார். ஏனென்றால் விளையாட்டாளர் செல்வாக்கு செலுத்துபவர்களை விரும்புகிறார் என்பது அவருக்கு தெரியும். பீச் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவர் மற்றும் ஸ்டால்கரை பற்றி இன்னும் கவலைப்படும் சினிடம் பேசவில்லை. அங்கே நிறைய சைக்கோக்கள் இருப்பதாலும் அவர் அவளை பற்றி அக்கறை கொள்வதாலும் பீச் அவளை கவனிக்கச் சொல்கிறாள். அவன் அவளை விரும்புவதை சின் கவனிக்கிறாள். அதனால் அவள் வண்டியில் கிளம்பும் முன் அவனை கேலி செய்கிறாள். இதற்கிடையில் ஜேன் வீட்டில் படிக்கும் போது அவரது சகோதரி மீண்டும் தாமதமாக வருவார். ஆனால் இந்த முறை ஜூன் அவளுக்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக டீ பணத்தில் வாங்கிய புதிய போனை கொடுக்கிறது. அனைத்து மாணவர்களும் நாம் நினைப்பதை விட கடினமான வாழ்க்கையை கொண்டுள்ளனர். ஜேன் தன் சகோதரியிடம் மன்னிப்பு கேட்கும் போது வின் புத்தகங்கள் நிறைந்த அவனது குழப்பமான வீட்டிற்குள் நுழைந்து அவனது தந்தையிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கம்யூனிகேஷன் படிக்க விரும்பினாலும் மருத்துவ மாணவியாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தும். குடும்பத்துடன் சினுக்கு நல்ல உறவு இல்லை. அவள் மன அழுத்தத்திற்கு ஆளானதற்கும் அவளது தூக்கமின்மையால் ஆழமான திட்டங்களுக்கு தகுதி பெற்றதற்கும் அதுவே ஆரம்ப காரணம். காலையில் அனைத்து மாணவர்களும் வசதிக்குச் சென்று நிலை 2ஐ தொடர்கிறார்கள். அவர்கள் எப்படி அதிக நேரம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொருவருக்கும் தேவையான நேரம் வேறுபட்டது என்பதையும் டாக்டர் கான்ஸ் விளக்குகிறார். அவர்களின் முந்தைய நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் அவர்களின் கிராட்டோனன் அளவு 5 நாட்களில் 100 விழுக்காடு அடையும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹான்ஸ் அவர்களுக்கு 5 லட்சம் பாட், அதாவது சுமார் $15,000 வழங்கும் வரை மாணவர்கள் தொடர்வது குறித்து உறுதியாக தெரியவில்லை. அடுத்ததாக நமக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால் 4 மாணவர்களும் சுயநினைவுடன் இல்லை. பீச்சின் வாட்ச் சில நொடிகள் தூங்கும் போது பீச்சின் பீப் ஒலிக்கத் தொடங்குகிறது. வின் அரை மயக்கத்துடன் ஒரு நடைபாதையில் நடந்து கொண்டிருந்தார். மேலும் அவரது பார்வையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அவர் ஒரு கூடைப்பந்து மைதானத்தில் அரிதாகவே நின்று கொண்டு நுழைகிறார். அவருடைய கடிகாரம் 44 விழுக்காடு மட்டுமே. அவரது அம்மா தன்னை கொன்றதில் ஆச்சரியமில்லை என்று வீரர்களில் ஒருவர் எப்படி கிசுகிசுக்கிறார் என்பதை கற்பனை செய்து கொண்டு வின் செவிவழி மாயத்தோற்றங்களை தொடங்குகிறார். இதை கற்பனை செய்து பார்த்த அவர் வீரரை தாக்கி முகத்தில் குத்துகிறார். அதிர்ஷ்டவசமாக அவரது அணியினர் அவரை அமைதிப்படுத்துகின்றனர். மேலும் அவர் விரைவில் சுற்றுப்புறங்களை அறிந்து கொள்கிறார். ஜேன் தொடர்ந்து 10 முறை பூட்டுகளை சரிபார்த்ததால் அதை தொடர்வதில்லை. கிட்டார் வாசிக்கும் அவளுடைய சகோதரியால் அவள் தொந்தரவு செய்யப்படுகிறாள். அதனால் அவர்கள் இருவரும் விரைவில் ஒரு பெரிய சண்டையில் ஈடுபடுகிறார்கள். ஜேனின் நடத்தை குறித்தும் அவளுக்கு புதிய போனை வாங்குவதற்கான பணத்தை கண்டுபிடித்த விதம் குறித்தும் ஜூன் சந்தேகப்படுகிறாள். அதனால் அவள் பதில்களை கோருகிறாள். ஜேன் பொய் சொல்லி தனக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியராக வேலை கிடைத்ததாகச் சொல்கிறாள். ஆனால் ஜூன் அவளை நம்பவில்லை. அவர்கள் சண்டையிடுகிறார்கள் மற்றும் ஜேன் வெளியேறுகிறார்.
ஆனால் அவரது சகோதரி மேசையில் டீப் என்ற வணிக அட்டையைக் கண்டார். மறுநாள் காலை ஜேன் விழித்திருக்கவில்லை மற்றும் வகுப்பின் போது ஒரு உடலை பிரேத பரிசோதனை செய்கிறார். வெட்டும் போது அந்த நபர் தனது பாட்டியின் முகத்தை வைத்திருப்பதாக மாயத்தோற்றம் செய்து அனைவரின் முன்னிலையிலும் கத்தினார். இதற்கிடையில் சின் பல்கலைக்கழக அரங்குகள் வழியாகச் செல்வது அரிதாகவே உள்ளது மற்றும் அவளது கருத்து சிதைந்துவிட்டது. மற்ற மாணவர்கள் எப்படி டீப் வாட்ச்களை அணிந்திருக்கிறார்கள் என்பதை அவள் கவனிக்கிறாள். 4 தூக்கம் இல்லாத மாணவர்கள் கேண்டீனில் சந்திக்கிறார்கள் மற்றும் அவர்களின் கைக்கடிகாரங்கள் குறைந்த சதவீதத்தில் சிக்கியுள்ளன. அவள் சோர்வாக இருந்தாலும் வின் கிராடோனின் அளவு மட்டத்தை விட 10 விழுக்காடு அதிகமாக இருப்பதை ஜேன் கவனிக்கிறார். அவர் உடற்பயிற்சி செய்வதாலும் உடல் அசைவுகள் கிராடோனின் அளவை பாதிக்கும் என்பதாலும் அவரது சதவீதம் அதிகமாக இருப்பதாக அவர் முடிவு செய்தார். எனவே மாணவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். அவர்கள் பீச்சின் வீட்டிற்குச் சென்று அவரது குளத்தில் நீந்தி சர்க்கரை கலந்த சோடாக்களை குடித்து விருந்து வைத்தனர். அவர்கள் நிறைய வேடிக்கையாக இருந்த பிறகு வின் ஜேன் உடன் உரையாடுகிறார். பார்ட்டிகள் மற்றும் குடிப்பழக்கங்களில் வெற்றி பெறும் போது அவள் பாட்டியை படிப்பதும் கவனித்துக் கொள்வதும் மட்டுமே என்று அவள் ஒப்புக்கொள்கிறாள். அவன் அவளது பெற்றோரை பற்றி அவளிடம் கேட்டபோது அவள் அமைதியாகிவிட்டாள். திடீரென்று தன் பெற்றோரின் கொலையின் பிளாஷ்பேக்களை பெறுகிறாள். ஜேன் விரைவாக தலைப்பை மாற்றுகிறார். ஆனால் பீச் தூங்க முயற்சிப்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். சின் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை பற்றி யோசிக்கிறாள். அதனால் அவனை எழுப்ப அவன் கால் முடியை மெழுகினாள். ஆனால் வின் இன்னும் சிறந்த திட்டம் உள்ளது. அவர் ஆசிரியர்களின் மருந்தகத்தில் இருந்து திருடிய ஊக்க மருந்துகளை கொண்டு காக்டெயில் தயாரிக்கிறார். ஒரு மூலப்பொருள் பக்கவாதத்தை உண்டாக்கும் என்று ஜேன் எச்சரிக்கிறார். ஆனால் தூங்கி இறப்பதை விட பக்கவாதத்தை ஆபத்தில் ஆழ்த்துவது நல்லது என்று வின் நினைக்கிறார். அவர்கள் காக்டெயில்களை குடித்துவிட்டு பிறகு மிக அதிகமாக குடித்து விடுகிறார்கள். சின், வின் மற்றும் பீச் ஆகியோர் நடனமாடத் தொடங்குகிறார்கள். ஆனால் ஜென் மயக்கமடைந்ததால் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். திடீரென்று அவள் எந்த எதிர்வினையும் காட்டாததால் எல்லோரும் கவலைப்படுகிறார்கள். அவள் நாளை இல்லை என்பது போல் நடனமாடத் தொடங்கினாள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நேரம் உள்ளது மற்றும் ஜேன் வின்னை முத்தமிடுகிறார். அவருக்கு ஒரு தவறான நம்பிக்கையை அளித்தார். சிறிது நேரம் கழித்து சின் குளியலறையில் முகத்தை கழுவிக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு பரு இருப்பதாக மாயத்தோற்றம் தொடங்கும். அவள் குளியலறையை விட்டு வெளியேறும் போது பீச்சின் அறையிலிருந்து அவள் குரல் வரும் சத்தம் கேட்கிறது. அறையின் உள்ளே சின் தனது டஜன் கணக்கான இன்ஸ்டாகிராம் வீடியோக்களை பீச்சின் கணினியில் ஒரே நேரத்தில் காட்டுவதை பார்க்கிறார். அவள் அவனது படுக்கைக்கு மேல் கூரையில் தொங்கும் படங்களையும் பார்க்கிறாள். திடீரென்று அவள் கண்ணாடியில் சிரிப்பதை போன்ற ஒரு பயங்கரமான மாற்று கோவை மாயத்தோற்றம் செய்கிறாள். அதன் பிறகு அவள் உடனடியாக மயக்கமடைந்தாள். அவளது கைக்கடிகாரம் ஒலிக்கத் தொடங்குகிறது. அனைவரும் அறைக்குள் நுழைந்து சினை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். இருப்பினும் அவளுக்கு நாடி துடிப்பு இல்லை என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். ஜூன் மாதம் அவளுக்கு CPR கொடுக்கத் தொடங்குகிறது. இது நடக்கும் போது பீச் அழுகிறார். வின் அவரை பார்த்து கத்துகிறார். ஏனெனில் அவர் ஒரு தவழும் மற்றும் அவரது தவறு சின் இறந்து விடுகிறார். அவர்கள் அனைவரும் சினை காப்பாற்ற தீவிரமாக முயற்சி செய்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக கடைசி நொடியில் அவள் எழுந்தாள். மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலையாக இருந்ததால் அவர்களின் கைக்கடிகாரங்கள் அனைத்தும் நொடியில் நிரம்பிவிடுகின்றன. ஆனால் சினின் மரண அனுபவத்திற்கு பிறகு யாரும் உடன் தொடர விரும்பவில்லை. அதனால் அவர்கள் தங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் நிறுவனத்திற்குள் நுழைய மாட்டோம் என்று உறுதியளிக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் தங்கள் மணிநேர தூக்கத்தை பெறுகிறார்கள் மற்றும் அவர்களின் இயல்பான வாழ்க்கையை தொடர்கிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு பீச் சினை அணுகி மன்னிப்பு கேட்க முயற்சிக்கிறார். அவர் அவளை விரும்பியதால் தான் அவளை எப்படி பின்தொடர்ந்தார் என்பதை விளக்குகிறார். ஆனால்
சின் செக்யூரிட்டிக்கு போன் செய்து மிரட்டி அவர்களின் நட்பை முடித்துக் கொள்கிறார். அதே நேரத்தில் பேராசிரியை நிச்சா ஜேன் மதிப்பெண்கள் குறைந்ததால் அவரை விமர்சிக்கிறார். ஆராய்ச்சியின் காரணமாக தனக்கு படிக்க நேரம் இல்லை என்று ஜேன் கூறுகிறார். மேலும் நிச்சா படிப்பை நிறுத்துமாறு அறிவுறுத்துகிறார். அவள் இப்போது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி தான் விலகுவதாக ஜேன் அவளிடம் கூறுகிறார். அதனால் பேராசிரியர் அவளுக்கு ஊக்கமளிக்கும் உரையை வழங்கினார். அதன் பிறகு வின் ஜேனை அணுகி எட் ஷீரன் கச்சேரிக்கு அழைக்கிறார். கச்சேரியிலும் அவனிலும் தனக்கு விருப்பமில்லை என்று அவள் அவனிடம் சொல்கிறாள். ஜேனின் கைகள் ஏற்கனவே நிரம்பிவிட்டதால் அவள் தற்போது உறவை தேடவில்லை. ஜேன் நிராகரிக்கப்பட்ட பிறகு வின் தனது துக்கங்களை குடிப்பதற்காக ஒரு மதுக்கடைக்குச் செல்கிறார். ஆனால் அவரால் ஜேனின் முத்தத்தை அவரது தலையில் இருந்து எடுக்க முடியவில்லை. அவனுடைய அப்பா தன் தாயின் பழைய பொருட்களை தூக்கி எறிந்ததையும் அவன் கண்டுபிடித்தான். வின் கோபமடைந்து தன் தந்தையை எதிர்கொண்டு விளக்கம் கேட்கிறான். அவள் நினைவோடு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பதை அவன் அப்பா விரும்பவில்லை. அவர் வின்விடம் பார்வைக்கு வெளியே, மனதிற்கு வெளியே என்று கூறுகிறார். ஆனால் அந்த இளைஞன் மிகவும் கோபமடைந்து தன் தந்தையிடம் கூறுகிறான், அவளை உன்னால் மறக்க முடியும், நான் மாட்டேன். பின்னர் வின் தனது தந்தையிடம் ஒரு மோசமான உண்மையைச் சொல்கிறார். முதலில் அவளை எப்படி காப்பாற்ற முடியவில்லை என்பதை மறந்துவிட அவர் பொருட்களை மட்டும் தூக்கி எறிந்தார். அவர் தனது தந்தையாக இருந்தால் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தனது தாயை காப்பாற்றியிருப்பார் என்று வின் கூறுகிறார். இதற்கிடையில் பல்கலைக்கழகத்தில் புதிதாக இறந்த மாணவரின் உடலை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஜேன் காண்கிறார். மாணவியின் மணிக்கட்டில் ஆழமான கடிகாரத்தை அவள் பார்த்து பயப்படுகிறாள். அவள் வீட்டிற்கு வந்ததும் அவள் மற்றொரு பயங்கரமான படத்தை பார்க்கிறாள். அவரது பாட்டி தரையில் விழுந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு ஜூன் தாமதமாக வரும். ஜேன் அவர்கள் தங்கள் பாட்டியை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர்களால் இதை வாங்க முடியாது. ஆனால் ஜூன் அவளுக்கு பணம் நிரப்பப்பட்ட ஒரு காகித பையையும் அதில் வீமரின் லோகோவையும் கொடுக்கிறார். ஜேன் தன் தங்கையை திரும்பி பார்க்கச் சொன்னாள். அவர்கள் ஒரு சண்டையில் ஈடுபடுகிறார்கள். ஜூன் அவர்கள் பாட்டியை பார்க்க செவிலியருடன் செல்லும் போது ஜூன் வெளியேறுகிறது. அதன் பிறகு ஜேன் வீட்டிற்கு ஓடி வந்து தன் சகோதரி அங்கு இல்லை. அவள் வெய்மரிடம் சென்று டாக்டர் ஹான்ஸ் ஜூன் மாதத்தில் மற்றொரு சீப்பை செருகுவதைக் கண்டாள். ஜேன் காவல்துறையை அழைப்பதாக அச்சுறுத்துகிறார். ஆனால் ஹான்ஸ் தான் NDAயில் கையெழுத்திட்டதை நினைவூட்டுகிறார். பின்னர் அவளை மிரட்டுகிறார். அவள் சகோதரியிடமிருந்து சீப்பை அகற்ற விரும்பினாள். அவள் மற்ற நண்பர்களை நிலை 3இல் தொடரும்படி வற்புறுத்த வேண்டும். சகோதரிகள் மருத்துவமனையை விட்டு வெளியேறி சின், வின் மற்றும் பீச் ஆகியோரை சந்திக்கிறார்கள். தங்கள் நண்பர்களின் உதவியை பெறுவார்கள். அவர்கள் மூவரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஹான்ஸ் 100 விழுக்காடு பெற்றாலும் ஜூன் சீப்பை அகற்ற மாட்டார். பீச் மற்றும் சின் இந்த யோசனையை விரும்பவில்லை மற்றும் மீண்டும் தங்கள் உயிரை பணயம் வைக்க தயாராக இல்லை. ஒருவரை காப்பாற்ற 4 உயிர்களை பணயம் வைப்பார்கள் என்பதால் இது ஒரு மோசமான பந்தயம் என்று சின் கூறுகிறார். ஆனால் ஜேன் தான் தன் உயிரை காப்பாற்றினார் என்பதையும் அதற்காக அவள் அவளுக்கு கடன்பட்டிருக்கிறாள் என்பதையும் வின் நினைவுபடுத்துகிறார். ஜேன் பிச்சை எடுக்க ஆரம்பித்தாலும் சின் வெளியேறி பீச் அவளை பின்தொடர்கிறார். வின் மட்டுமே உதவி செய்ய விரும்புவதோடு சகோதரிகளை விட்டுச் செல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். பின்னர் சகோதரிகள் மருத்துவமனையில் தங்கள் பாட்டியை பார்த்து ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள். ஜூன் மன்னிப்பு கேட்கிறாள். அவள் நேராக சிந்திக்கவில்லை என்று கூறுகிறார். ஜேன் அவளை ஆறுதல் படுத்துகிறார் மற்றும் இரு சகோதரிகளும் கைகளை பிடித்துக்கொண்டு அவர்கள் நிலை 3இல் எப்படி தப்பி பிழைப்பார்கள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதே நேரத்தில்
சின் மற்ற மாணவர்களுடன் இருந்த நல்ல நேரங்களை நினைவுகூரத் தொடங்கும் போது சின் வீட்டில் நேரலையில் உணவளிக்கிறார். பீச்சும் பழைய நினைவுகளில் மூழ்கி அழத் தொடங்குகிறார். அவர் தனது மோகத்துடன் எவ்வாறு செயல்பட்டார் என்று வருந்துகிறார். அடுத்த நாள் காலை ஜேன், ஜூன் மற்றும் வின் ஆகியோர் வீமருக்கு வருகிறார்கள். ஆனால் பீச் ஏற்கனவே அவர்களுக்காக எப்படி காத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் மனம் மாறி சகோதரிகளுக்கு உதவ முடிவு செய்தார். சீக்கிரமே சின் கூட அந்த வசதிக்குள் நுழைந்து அவள் எப்படி யாருக்கும் கடன்பட்டிருக்க விரும்பவில்லை என்று கூறுகிறாள். அவர்கள் நால்வரும் ஒன்றாக நிலை 3 தொடங்குகிறார்கள். ஆனால் ஜென் ஒரு திட்டத்தை பற்றி யோசித்தார். அவர்கள் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் பரிசோதனையின் போது அவர்களுக்கு உதவும் பேராசிரியர் நிச்சாவிடம் செல்கிறார்கள். அவள் அவர்களை தனது தந்தையின் பழைய கைவிடப்பட்ட வார்டில் வைத்து அவர்களை விழித்திருக்க எக்ஸரலை கொடுக்கிறாள். அவர்களுக்கு மேலும் உதவி தேவைப்பட்டால் இன்டர்காமை பயன்படுத்தச் சொல்லி விரைவில் அவர்களை விட்டுவிடுகிறார். சில நாட்கள் கடந்தது. எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் 6வது நாளில் விஷயங்கள் விரைவாக திசை திருப்பப்படுகின்றன. இது அனைத்தும் பீச்சில் தொடங்குகிறது. அவருக்கு செவிப்புலன் மாயத்தோற்றம் ஏற்படத் தொடங்குகிறது மற்றும் மற்ற வார்டில் இருந்து துப்பாக்கிச் சூடுகளை கேட்கிறது. ஜேன் தனது சகோதரி இரத்தப்போக்கு மற்றும் இறப்பதை கற்பனை செய்து அவளை உயிர்ப்பிக்கத் தொடங்கும் போது ஹால்வேயில் இறந்த அவனது தாய் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு வின் மாயத்தோற்றம் கொண்டுள்ளார். ஜூன் தன் சகோதரிக்கு ஆறுதல் கூறத் தொடங்குகிறார். அவள் உயிருடன் இருக்கிறாள் என்று அவளை வற்புறுத்தி மாணவர்கள் ஒவ்வொருவராக விழிப்புணர்வை பெறத் தொடங்குகிறார்கள். ஆனால் குளியலறையில் சின் முகத்தில் 1,000,000 பருக்கள் தோன்றத் தொடங்கும் போது கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் கண்ணாடியை உடைத்து பின்னர் ஜேன் தன் தோல் பாதிப்புக்கு குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாள். சின் முரட்டுத்தனமாகி அனைவரையும் தாக்கத் தொடங்குகிறார். ஜேனின் கவனத்தை ஈர்க்க வின் ஆசைப்படுகிறார் என்றும் பீச் ஒரு மனநோயாளி என்றும் கூறுகிறார். பீச் விஷயங்களை அமைதிப்படுத்த முயற்சிக்கும் போது வின் சின் மீது கோபப்படுகிறார். நோய்வாய்ப்பட்ட தோல்வியுற்றவருடன் யாரும் எப்படி நட்பாக இருக்க விரும்புவதில்லை என்று கூறி வின் அவர் மீது கோபம் கொள்கிறார். அவர் பீச்சை தூண்டிவிடுகிறார். அதனால் விரைவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். யாராலும் அவர்களை அமைதிப்படுத்த முடியாதது. ஜேன் பயந்தது. இன்டர்காமை பயன்படுத்தி பேராசிரியரிடம் உதவி கேட்கிறாள். யாரும் பதில் சொல்லாததால் அறையை விட்டு வெளியேறி நிச்சாவை தேட ஆரம்பித்தாள். ஆனால் ஒரு அறையில் நிச்சா எப்படி பாதுகாப்பு கேமராக்களில் இருந்து அவர்களை பார்த்து அவர்களின் முன்னேற்றத்தை கண்காணிக்கிறார் என்பதை கண்டுபிடித்தார். டிரான்ஸ் போலவே தோற்றமளிக்கும் ஒரு நடிகருக்கான தணிக்கை தாள்களையும் ஜேன் கண்டுபிடித்தார். முழு அறுவை சிகிச்சையையும் நடத்தி கொண்டிருந்த போது நிச்சா ஒரு டாக்டராக நடிக்க ஒரு நடிகரை நியமித்தார். பேராசிரியர் ஜேன் ஸ்னூப் செய்வதைக் கண்டார். அதனால் மாணவி விரைவாக தனது நண்பர்களிடம் ஓடுகிறார். அவள் படிக்கட்டுகளில் நழுவி விழும்போது நிச்சா படிக்கட்டுகளின் மேலிருந்து அவளை பார்த்து மெதுவாக அவள் பாதிக்கப்பட்டவரை நெருங்கினாள். ஜேன் அனைவரும் சண்டையிடும் அறைக்கு தப்பிச் சென்று காவல்துறையை அழைக்கத் தொடங்குகிறார். ஆனால் சிக்னல் இல்லை. தீய நிச்சா அவர்களை வார்டில் பூட்டி செல்லுக்கள் 100% அடைந்தவுடன் அவற்றை அகற்றுவதாகச் சொல்கிறாள். அடுத்து நமக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால் சின் எல்லா கேமராக்களையும் உடைத்து டாக்டரிடம் அவள் மைக்ரோசிப்களை பெறவில்லை. ஏனென்றால் அவள் அவளை கொல்ல வருகிறாள். திடீரென்று வின் தூங்குகிறார். அவருடைய அலாரம் பீப் அடிக்கத் தொடங்குகிறது. மற்றவர்கள் அவரை காப்பாற்ற முயற்சித்தாலும் அவர் எழுந்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து போன தனது தாயை பற்றி கனவு காண்கிறார். வின் வாட்ச் 0 வினாடிகளில் வருகிறது. அதாவது அவர் 1 நிமிடத்திற்கு மேல் தூங்கினார். அவரை காப்பாற்ற முடியாமல் இறந்து போனதால் அனைவரும் கதறி அழுதனர். மாணவர்களில் ஒருவர் இறந்துவிட்டதாக நிச்சாவுக்கு அறிவிப்பு கிடைத்தது.
எனவே அவர் உடலை எடுத்துச் சென்று சிப்பை அகற்ற வார்டுக்குள் நுழைக்கிறார். ஆனால் அவள் இப்படி செய்து கொண்டிருக்க அவன் எழுந்து அவள் தலையில் அடித்தான். மாணவிகள் அவளை ஏமாற்றினர். அவர்கள் வேண்டுமென்றே கேமராக்களை ஆன் செய்தார்கள். அதனால் வின் தற்காலிக இதய தடையை ஏற்படுத்தும் CCLஐ எடுக்கலாம். அவர்களால் தப்பிக்க முடியாவிட்டால் அவர்கள் குறைந்தபட்சம் தங்கள் மரணத்தை போலியாக மாற்றி பேராசிரியரின் அறைக்குச் செல்லலாம் என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள். நிச்சா தரையில் இருந்து எழுந்ததும் ஜேன் அவளது மிருகத்தனமான பரிசோதனையின் காரணத்தை அவளிடம் கேட்கிறாள். பின்னர் பேராசிரியர் ஒரு திரையை திறந்தது காட்புள்ளியில் இருக்கும் தனது பழைய காதலரான ஜெட்டை காட்டுகிறார். படத்தின் ஆரம்பத்தில் இருந்த அதே நபர் தான் கூரையிலிருந்து குதித்தார். அவர் ஒரு மருத்துவ மாணவர். அவர் தூக்கமின்மையை பரிசோதித்ததால் மோசமான மாயத்தோற்றம் பெற்றார். நிச்சா அவனது காதலி. அன்றிலிருந்து கிராடோனினுடன் அவனை உயிர்ப்பிக்க முயன்றாள். அவர் மாணவர்களுக்கு அவர்கள் மீது அக்கறை இருப்பதாகவும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் அவர் விளக்குகிறார். நிச்சா தனது சொந்த உடலில் இருந்து கிராடோனின் அறுவடை செய்துள்ளார். அதனால் அவர் தனது கழுத்து காயங்களை மாணவர்களுக்கு காட்டுகிறார். ஆனால் அவள் நன்றாக இருக்கிறாள் என்று யாரும் நம்பவில்லை. அதனால் அவள் ஜேனை தாக்கி அவளுக்கு வாலியம் ஊசி போட்டு மயக்கமடைந்து இறந்து விடுகிறாள். ஜூன் மற்றும் வின் அவளை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதே நேரத்தில் பீச் மற்றும் சின் அவர்களுக்குள் ஊசியை ஒட்ட முயற்சிக்கும் பேராசிரியருடன் சண்டையிடுகிறார்கள். வின் ஜேன் சிபிஆர் கொடுக்கிறார். ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை. ஒரு நிமிடம் கடந்த பிறகும் சுயநினைவின்றி இருக்கிறாள். இதற்கிடையில் ஒரு நீண்ட சண்டைக்கு பிறகு சின் பேராசிரியரின் தலையை விசைப்பலகையால் தாக்கி தனது வேட்டையாடும் பீச்சை ஊசி போடாமல் காப்பாற்றுகிறார். ஆனால் ஜேன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ஜூன் தன் சகோதரியின் இதயத்தை ஒரு முஷ்டியால் தாக்கி அழுகிறாள். திடீரென்று ஜேன் எழுந்தார். அனைவரும் நிம்மதியடைந்தனர். அவர்கள் லெவல் 3க்கான பணத்தை பெறவில்லை என்றாலும் மருத்துவர்கள் அவர்களின் சிப்ஸை அகற்றிவிட்டு அவர்கள் தங்கள் இயல்பான வாழ்க்கையை தொடர்கிறார்கள். அது இப்போது இன்னும் சிறப்பாக உள்ளது. வின் தன் தந்தையுடன் விஷயங்களை தீர்த்து கொள்கிறார். அவர் தனது மகன் தோளில் சாய்ந்து கொண்டு அழும்போது சின் இன்னும் இன்ஸ்டாகிராமில் செல்வாக்கு செலுத்துபவராக இருக்கிறார். ஆனால் மருத்துவத்திற்கு பதிலாக தகவல் தொடர்புகளை படிக்கிறார். வின் மற்றும் ஜேன் டேட்டிங் செய்கிறார்கள். மேலும் பீச் கேமிங்கை விட்டுவிட்டு வாழ முடிவு செய்தார். நிஜ உலகில் அவரது நண்பர்களுடன், மிக முக்கியமாக எல்லோரும் இறந்தவர்களைப் போல தூங்குவதை விட பாறையைப் போல தூங்குவதை தேர்ந்தெடுத்தனர். மீண்டும் ஒருபோதும் எழுந்து சூரியனை பார்க்க மாட்டார்கள்.